கும்பம், கும்பராசிக்காரர்கள் இப்போது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதுலேயும் சதய நட்சத்திரத்திலிருந்து இப்போ அப்படியே முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போய்கிட்டு இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் படாத பாடுபட்டு இருக்கு. இப்போது என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்களில் 60-70% பேர் பூரட்டாதி நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும். கடகராசியும் கும்பராசியும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனியின் காரணத்தினால கடுமையான பாதிப்புகளுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்க பட்ட அளவுக்கு புரட்டாதி நட்சத்திரங்க கஷ்டத்தை படலைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போய் கொண்டிருப்பதால் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மன அழுத்தங்களை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதுலேயும் சொல்லுவேன், ஒரு 40-45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள், வேலையில் தோல்வி, சொந்த வாழ்க்கையில பேர் இல்லாத ஒரு நிலைமை, எதுலையுமே ஒரு விரக்தியான அமைப்பு, முட்டுச்சந்திர போய் முட்டிக்கிட்டு நின்னார் போல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார்ல, அந்த முட்டுச்சந்தில கொண்டு 11 பேர் உதச்சிங்களடா, அவங்களடா நீங்க 110 பேர் உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கும்பராசிக்காரங்களை. அந்த அளவிற்கு கும்பராசிக்கு கடுமையான மன அழுத்தங்கள், என்னவென்றே தெரியாத ஒரு அமைப்பு, பயம் பயம் பயம், கலக்கம் கலக்கம் கலக்கம், இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோ, வண்டி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இப்படி போயிடுவோமோ இந்த மாதிரி ஆயிடுவோமோ, இந்த மாதிரியான இனம் புரியாத தெரியாத மனக்கலக்க அமைப்புகளை சதயம் நட்சத்திரம் கும்ப நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்திற்கும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக சனி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அவிட்ட நட்சத்திரம் தப்பிச்சு வந்துருச்சு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு 6 மாசமா பரவாயில்லன்ற மாதிரி, நீங்களாம் பட்டீங்களாடா அடி, நாங்கள் பட்டு முடிச்சிட்டேன், நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கிறீங்களா, வாத்தியாரே வாங்குங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. கும்பத்திற்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய இந்த பலன்கள் கெடுபலன்கள் அப்படிலாம் பெருசாக நடந்துடாது. அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதுனால சதயம் அளவிற்கு தொல்லைகளும் இருக்காது. ஆனால் தொல்லைகள் இருந்துதான் தீரும். 30 வயதுக்கானவர்களுக்கு அனைவர்களுக்குமே காசுனா என்ன, பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, காதல்னா என்ன, கெட்ட பழக்கத்தை எப்படி கத்துக்கிறது, அது வந்து 6 மணி ஆனவொன்னா ஒரு படத்துல பைக்கா நிக்குதே, கையை விட்டு 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 என்னமா வாங்குறீங்களே, அதை வாங்கி அப்படியே ஊத்துறீங்களே, அந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கு போயிடாதீங்க. அதில் தான் போவீங்க. நான் சொன்னால் அதான் சொல்கிறது தான் நடக்கும், நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. அந்த இடத்துல தான் சண்டை வரும். பாரில் போன உடனே சண்டை, உங்களை சண்டை போடுறதுக்குன்னே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான கடுமையான மண் அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள், பெயரை கெடுத்துக்கக்கூடிய அமைப்புகள், தன்னை பற்றி தானே வெறுப்பாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 50 வயசு தாண்டினவங்களுக்கு இப்படிலாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கும்பத்திலையும் கூட நான் சொல்ற எல்லாருக்குமே இந்த மாதிரியான பலன்கள் நடந்துடாது. 90% பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்குதே தவிர, ஒரு 10% நல்ல தசாபக்தி அமைப்புகள், சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற அமைப்புல, பௌர்ணமியிலே இருக்கின்ற அமைப்புகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்புகள் இருக்காதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. ஆகவே கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் மட்டும் சற்று எல்லாவற்றிலும் தொழில், வேலை விஷயம், குடும்பம் போன்றவைகளில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம்